நான் மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறேன். இன்டர்வியூக்கு நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்டா டெக்னாலஜிஸ். ஸோ மெடிக்கல் கோடிங் பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போக போகிறீங்க அப்படின்னா இன்டர்வியூ எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனி ஹெல்த் கேர் கம்பெனி, எனி ஆசியம் கம்பெனி உங்களுக்கு மெடிக்கல் கோடருக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி, அதாவது பேசிக்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கான்றது செக் பண்ணுவாங்க. ஸோ அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தாலஜி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் இருக்கிற காமனான டிசீசஸ், ஓகே, அந்த டிசீசஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் ரொம்ப காமனாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது நம்பர் ஆஃப் போன்ஸோட நேம்ஸ், ஃபிசியாலஜினா இப்போது ஃப்ளோ ஆஃப் பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டமில். ஸோ இந்த மாதிரி சில பேசிக் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் அசஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஓரல் அசஸ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதில் ரொம்ப கிளியராக இருப்பாங்க எந்த கம்பெனியும். ஸோ உங்களுக்கு இந்த பேசிக் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றது இந்த டெர்மினாலஜிஸ், மெடிக்கல் டெர்மினாலஜிஸ், அனாட்டமி, ஃபிசியாலஜி, பெத்தோஃபிசியாலஜி வச்சு தான் இருக்கும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் எஃபர்ட் நீங்கள் அதை உட்காந்து ஒரு வாட்டி கிளியராக பார்த்துக்கணும். மேபி நீங்கள் லைஃப் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேயே இருந்தால் கூட சில பேசிக் சிம்பிள் விஷயங்கள் நமக்கு டக்குன்னு தோணாமல் போயிடும். ஸோ ஒரு வாட்டி அது என்னன்றது பார்த்துக்கிறது இஸ் பெட்டர் ஆப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஐசிடியோட கைட்லைன்ஸ், சில இம்பார்ட்டண்ட் கைட்லைன்ஸை பார்த்துட்டு போங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் சிபிடியில் சில பேசிக் கொஷின்ஸ் லைக் வாட் ஆர் மாடிஃபயர்ஸ், எதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் உங்களோட அசஸ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாப் ஆல்மோஸ்ட் கிளியர். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பர்சனல் கொஸ்டின்ஸ் இருக்கலாம், லைக் உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, டு செக் வித் யோர் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இருக்கலாம். ஸோ யோர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வில் பி basics, second round will be on ICD, CPT questions, and final round மோஸ்ட்டாக உங்களோட ஜென்ரலாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க அந்த மாதிரி ஜென்ரலைஸ்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் இது ஓரியன்டாக இருந்துச்சு, இந்த டாபிக்ஸ் ஓரியன்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அசஸ்மெண்ட்டை கிளியர் பண்ணி ஜாபை கிராக் பண்ணலாம். இதே மாதிரி தொடர்ந்து மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.